ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வர்றப்ப இந்த பைக்கில் வந்து 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்ஃபர்ட், இன்னொன்று பவர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டுங்கிற மோடு வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளார ரொம்ப ரிலாக்ஸ்டாக மேக்ஸிமம் அதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 65 அந்த ரேஞ்சு தான் போகுது. அவ்வளோ வரையும் தான் நீங்கள் அந்த கம்ஃபர்ட் மோடில் வந்து போக முடியும். அதோடைய புல்லிங் பவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருக்கீங்கன்னா கம்ஃபர்ட் மோடில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போக முடியும். உங்களுக்கு ரேஞ்சும் அதிகமாக இருக்கும். இதுவே உங்களுக்கு ரொம்ப ஐடியலான ஒரு மோடு எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக நான் வந்து இந்த பவர் மோடை ரொம்பவே விரும்பினேன். அந்த பவர் மோடு வந்து உங்களை ரொம்ப சூப்பராக ஒரு 250 ஒரு 300 சிசி பைக்குக்கு ஈக்குவலாக வந்து இந்த பவரை வந்து என்ஜாய் பண்ண வைக்குது. நீங்கள் த்ராட்டில் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து பவர் மோடில் ரீஜன் வேறு கொடுத்துருக்காங்க. ரீஜனுங்கிறது உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து த்ராட்டில் கொடுக்காத சமயத்தில் எப்போல்லாம் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டில் இருக்கோ அந்த மூவ்மெண்ட் அப்போ ஒரு தனி மோட்டார் ஒன்று இருக்குது. அந்த மோட்டாரை ரன் பண்ண வச்சு வீலிலேருந்து அந்த மோட்டாரை ரன் பண்ண வச்சு அதுலேருந்து ஒரு கரண்ட்டை வந்து பேட்டரிக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு டெக்னாலஜி இதில் வச்சுருக்காங்க. R1, R2, R3ன்னு ரீஜெனரேட்டிவ் லெவல் வந்து 3 லெவலில் இருக்குது. இதில் R3 வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ஒரு இன்ஜின் பிரேக்கு ஈக்குவலாக அதை விட அதிகமாக ஒரு பவர் தேவை ரீஜனில் அப்படின்னீங்கன்னா நீங்கள் R3 போகலாம். ஆனால் R2 இஸ் அ ஸ்வீட் ஸ்பாட்டு. நீங்கள் R2 போட்டுட்டு பவர் மோடில் ஓட்டி பாருங்கள். லிட்ரலி ஒரு 300 சிசி மோட்டர் சைக்கிளை நீங்கள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ரெவ் பண்ணுவீங்க, இம்மிடியேட் பவர். ரெவ் விட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் பிரேக்கிங் மாதிரி அழகாக வந்து அது அப்படியே ஸ்மூத்தாக போகும். அதே சமயத்தில் உங்களுக்கு பேட்டரியும் வந்து ரீசார்ஜ் ஆகும், உங்களுக்கு ரேஞ்சும் அதிகமாகும். இந்த விஷயம் வந்து நான் சென்னையில் ஈசிஆரில் ஓட்டிகிட்டு போகிறப்ப இந்த பைக்கை ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன்.